டெல்லி நோக்கி போகுது. மிச்ச பஸ் எல்லாம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்க போறாங்கன்னு தெரியாம டிரைவர் எங்கெங்கயோ ஓட்டிட்டு இருக்காரு. இது ஒரு உள்ளாட்சி தேர்தல் இல்லை, சட்டமன்ற தேர்தல் இல்லை, இது பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அதுவும் இந்த முறை நாம் முடிவு செய்திருக்கின்றோம். 2014 283 எம்பிக்களோடு வந்தாங்க, 2019 303 எம்பிக்களோடு வந்தாங்க. 2024 இன்னும் வலிமையாக, இன்னும் பலமாக, இன்னும் ஆழமாக 300 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர் வர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஐயா, உதாரணத்துக்கு இன்னைக்கு பவானி எடுத்துக்கலாம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ண போனார் பாருங்க. உங்கள் பவானியினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுக்காம பவானியினுடைய ஜம்காலத்தை போட்டுட்டு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணவே போனார். நான் எல்லா